ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சென்னை தாம்பரம் இந்த சைடில் இருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கும் திருப்பி ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வரத்துக்குமான ட்ரெயின் சம்மந்தமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 531 கிலோமீட்டர். இதில் ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது ஒரு 9 மணி நேரம் ஆகும். இதே ட்ரெயின் அப்படிங்கும்போது ஒரு 11 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பாம்பன் பாலம் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரயில் நமக்கு ஒரு நாளைக்கு ராமேஸ்வரம் வந்துட்டு இருந்தது. ரயில் பாலம் புதுசாக கட்ட ஆரம்பித்த நாள்லேருந்து உங்களுக்கு எல்லா ட்ரெயினுமே ராமநாதபுரத்துலேயும் மண்டபம்லேருந்து திருப்பி ரிட்டன் போயிடுது. ஸோ இப்போ பாலம் வேலை முடிஞ்சுது. பாலம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நமக்கு தாம்பரம்லேருந்து இல்லை சென்னையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 7 ட்ரெயின் இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நம்மளுக்கு சென்னையிலேருந்தே கிளம்புற ட்ரெயின் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தாம்பரம்லேருந்து கிளம்பக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஸோ மீதி எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா சென்னை வழியாக வருதே தவிர மற்ற நார்த்துலேருந்து தான் கிளம்பி நமக்கு சென்னை வழியாக ராமேஸ்வரம் போய் சேருது. ஸோ இந்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற 7 ரயில்னாலுமே ஒரு 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 3 ரயில் 4 ரயில் தான் ராமேஸ்வரம் போகிறதாகவும் மீதி ரயில் எல்லாமே மண்டபம் வரைக்கும் தான் போகிறதாகவும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நமக்கு பார்க்கணும் அப்படின்னா தாம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் போகிற இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வாரத்தில் 7 நாளும் போகுது. சாயந்தரம் 6:10க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 5:40க்கு போய் சேருது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு இப்போ டிக்கெட் ஜென்ரல் ஃபேராக ஒரு 178 ருபீஸ், அதாவது 178 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது தாம்பரம்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை ஜங்ஷன், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வரக்கூடிய ட்ரெயின் காலையில் 5:40க்கு சேருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினோட டைமிங். இதே இந்த ட்ரெயினோடைய புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மற்ற ரயில் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சேது எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் உங்களுக்கு வேறு ரூட்டில் போகுது. அதாவது என்னென்னா தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் வழியாக போய் காரைக்குடி, மானாமதுரை வழியாக போய் மண்டபம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயினோட டைமிங் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே இன்னொரு ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதாவது சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு இதுவும் மண்டபம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மண்டபம் வரைக்கும் அப்படிங்கும்போது இந்த ட்ரெயின் அதே கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக கொஞ்சம் அதாவது என்னென்னா தேவக்கோட்டை ரோடு வழியாக போகுது. என்னென்னா ஒவ்வொரு ரூட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மொத்தம் என்ன தான் வண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் போனாலுமே நிறையா பகுதிகளை பிரித்து போகும்போது எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினுக்கான ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ சென்னை எக்மோர்லேருந்து நான் ராமேஸ்வரம் அப்படின்னு கொடுத்து 6ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரெயின் நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மண்டபம்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லா ட்ரெயினும் அதாவது 3 ட்ரெயின் பார்த்தா 3 ட்ரெயினில் 2 ட்ரெயினுமே மண்டபம்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஐஆர்சிடிசியோட அப்டேட் படி நமக்கு ராமேஸ்வரம் வரைக்குமே போகிறதா கொடுத்துருக்காங்க. எங்கேருந்துன்னா ஒரு ட்ரெயின் தாம்பரத்துலேருந்தும் மற்ற ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆக நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா சில டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இதே நான் டேட்டை மாற்றி நான் கொஞ்ச நாள் தள்ளி கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மீதி நகரில் அதாவது உங்களுக்கு மற்ற ஏரியாவிலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் எல்லாமே உங்களுக்கு டிக்கெட் அதுவும் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஆக இதுக்கு மேலே நீங்கள் ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே இனி நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதே போல் ராமேஸ்வரம்லேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ டிக்கெட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லா ட்ரெயினுக்கும் டிக்கெட் ஃபேர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
இப்போ தாம்பரம் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாம்பரத்துலேருந்து 178 ரூபா வாங்குறாங்க. அதே வந்து நீங்கள் சேது எக்ஸ்பிரஸில் போகும்போது அதில் 179 ரூபா எங்கேருந்துன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே தாம்பரம்லேருந்து ஃபேர் வந்து வருது. அதே வந்து நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து போகும்போது அதுலேயும் வந்து உங்களுக்கு 179 ரூபா ஃபேர் போடுறாங்க. சரி, இப்போ இதே நம்ம புவனேஸ்வர் இந்த ட்ரெயின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரெயின்லேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போகணுன்னா புவனேஸ்வர்லேருந்து ராமேஸ்வரம் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனாரஸ்லேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்குது. அடுத்தது ஃபிரோஸ்பூர்லேருந்து கேண்ட் வரைக்கும் போகக்கூடிய ராமேஸ்வரம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு இருக்குது. இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து ஸ்ரதா சேது வீக்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு கிளம்புது. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் சேர்ற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ரதா சேது எக்ஸ்பிரஸ் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு ராமேஸ்வரம்லேருந்து கிளம்புது. அதாவது இதில் வந்து மண்டபம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ராமேஸ்வரம்லேருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு வந்து உங்களுக்கு அடுத்த நாள் மத்தியானம் 1 மணிக்கு வந்து சேருது. இதே ராமேஸ்வரம்லேருந்து புவனேஸ்வர் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து போகும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்புது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரோஸ்பூர் காண்ட் போகிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்கேருந்து வந்து கிளம்புது. ஆக நீங்கள் நார்த்தில் இருந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கனாலும் இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வாரத்தில் எல்லா நாளும் போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்றது உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து எக்மோர் வரைக்கும், அதாவது சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்தோ இல்லை வந்து நீங்கள் தாம்பரம்லேருந்தே கிளம்புறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் வந்து நமக்கு வந்து இதில் வந்து மண்டபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு புக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாகவே ராமேஸ்வரம்லேருந்தே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ அவைலபிள் டிக்கெட்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் ட்ரெயினை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எல்லா ஏரியாவுக்குமே ட்ரெயின் இப்போ வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்கும் ராமேஸ்வரம்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கும் இருக்குது. அதே போல் ஓஹாலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கும் இப்போ வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் ராமேஸ்வரம் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை வந்து வசதியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.